என் மீது அன்பு கூர்ந்து பலியானே சிலுவையிலே, எனக்கா ரத்தம் சிந்தி கழுவி நீ குற்றம் நீங்க. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வராக வாசிக்கிறோம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களில் நாம் எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மற்றுள்ளவர்களை குறைவாக பேசுவதுண்டு. அப்பொழுது பொதுவாக கோபத்திலும் வெறுப்பிலும் நாம் ஏதாவது வார்த்தைகளை ஆதங்கத்திலே பேசுகிறார்கள். சில வேளைகளில் மாத்திரம் நிதானமாக யோசித்து அமைதியாக அன்பாக பேசுகிறவர்களும் உண்டு. இங்கே இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறதான பொழுது, இயேசுவுக்கும் அவங்க ஒரு மனிதனுக்கும் இவர்களுக்கு இடையில் நடந்ததான ஒரு சம்பாஷணையை இங்கே குறித்து நாம் வாசிக்கிறோம். எப்படியாகிலும் தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதே அந்த மனிதனுடைய நோக்கமாய் காணப்பட்டது. அதே நேரம் இயேசுவுக்கு முன்பாக அவன் தன்னை நீதிமானாகவும் காட்டும்படியாக அவன் முயற்சிக்கிறான். எல்லா விதமான நீதி சட்டங்களையும் தான் நன்றாக சிறுவயது முதல் கை கொண்டிருப்பதாகவும் அவன் இயேசுவிடம் தன்னுடைய காரியத்தை எடுத்து அவன் வைக்கிறான். அப்பொழுது ஆண்டவராக இயேசு அவனிடம் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லுகிறார். இதற்கு முன்பதாக இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி பார்க்கிறோம். அன்போடு கூடவே அவனது குறைவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். அவனை குற்றப்படுத்த வேண்டும் அல்லது அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அதை ஒரு நாளும் செய்யவில்லை. அவனில் அன்பு கூர்ந்து நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே விரும்புகிறார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக காணப்பட்டான். உனது ஆஸ்திகளை விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அவன் துக்கத்தோடு கூட அவன் திரும்பி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன்னுடைய அந்த ஐஸ்வர்யத்தில் அத்தனை பிரியம் வைத்திருந்த அவனிலும் இயேசு அன்பு கூர்ந்தார். அதனாலேயே அவனது குறைவை அங்கே சுட்டி காட்டினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பாவத்தில் மாண்டு அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காகவே தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார், நம்மை நேசித்தார். அவர் நம்மை நேசித்தபடினாலே நம்மை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு அவர் மனுஷகுமாரன் அந்த பூமிக்கு நம்மை தேடி கடந்து வந்தார். நாம் சரியான பாதையில் கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர் பரிசுத்த வேதாகமத்தை நம்முடைய கரங்களில் தந்து நமக்கு வழிகாட்டியாக பரிசுத்த வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு நாட்களை தந்திருக்கிறார். இவைகளையும் விட்டு நாம் வழிதப்பி போகிறதான பொழுது அவர் நம்மீது உள்ள அந்த அன்பின் நிமித்தமாகவே நம்மை சிட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மீதுள்ள அன்பின் நிமித்தமாகவே சகலவற்றையும் செய்கிறவர். இதை உணர்ந்தவர்களாக இந்நாட்களில் நாம் நம்மை அவரிடத்தில் பரிபூர்ணமாக அர்ப்பணிப்போம். இந்த நாட்களை விசேஷமாக தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்மிடத்தில் உள்ள குறைவுகளை உணர்ந்து கொள்வோம். அதை விட்டு முற்றிலுமாய் எழுந்திருந்து ஒரு புதிய பாதையை நோக்கி பின்தொடரும்படியாக தெய்வ சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் என்ற வார்த்தையின்படி தெய்வ சமூகத்தில் நாம் நம்மை தாமே பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து ஒரு மனம் திரும்புதலின் அவசியத்தை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக தெய்வ சமூகத்தில் கடந்து வருகிறதான பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் கட்டுகிறவர், கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறவர், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளையும் செய்கிறவராய் காணப்படுகிறார். இங்கே இவன் தாஸ்தியின் மீது தன்னுடைய கண்களை வைத்தவனாக, தன்னுடைய மனதை வைத்தவனாக அவன் நித்திய ஜீவனை இழந்து போனான். ஆனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பார்வை கிறிஸ்துவுக்கு நேராக இருக்க வேண்டும். நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு, நம்ம மீது அன்பு செலுத்துகிறவர் ஒருவர் உண்டு. அவரை மாத்திரம் நேசிக்கிறவர்களாக அவரை நோக்கி பார்த்து கடந்து சொல்கிறதான பொழுது
நிச்சயம் பரலோகத்துக்கான மேன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமா? ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் எங்கள் மீது அன்பு கூறுகிறவரப்பா, எங்களை நேசிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் உண்மை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. பாவத்திலும் சாபத்திலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி உமக்கு வாழும்படியாக கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் உண்மை பின்தொடர்ந்து வருகிறதான பொழுது வருகிறதான எல்லா நெருக்கங்களையும் பாடுகளையும் பிரயாசங்களையும் உதறி தள்ளிவிட்டு உண்மை நோக்கி ஓடுவதற்கு என் தேவன் அப்படிப்பட்ட பலத்தின் கிருபைகளையும் யாவருக்கும் கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காக இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட